ரிச் அண்ட் க்ரீமியான சிக்கன் ஹாந்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அது சூடானதும் ஆயில் ஆட் பண்ணி, அது கூடவே பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரில் நல்லா திக்கான க்ரீம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த கிரேவி மிக்ஸில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் இருக்கணும் சிக்கன் ஹாந்தி. ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபைனலாக அதை 10 மினிட்ஸ்க்கு அந்த சிக்கன் எல்லாம் கொதிச்சோன்னே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நல்ல க்ரீமியான சிக்கன் ஹாந்தி ரெடி ஆகிடும். இதை கீ ரைஸ் கூட, பரோட்டா, சப்பாத்தி, நானுன்னு எது கூட வேணாலும் பேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.